சிம்பிளா, ஈஸியா, ஹை புரோட்டீன் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சுகர் இல்லாம பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம 10 நிமிஷத்தில நீங்க பண்ணிடலாம். எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஊற வைக்கணும்னு அவசியமே இல்ல. இதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இத வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுடுங்க. இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஓரளவுக்கு லைட் ப்ரௌனா வந்தா மட்டும் தான் இந்த லட்டு நல்லாயிருக்கும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு பச்சை வாசனை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறமா இத வந்து தனியா எடுத்து வச்சிரணும். இதே மெத்தட்ல நீங்க கடலை பருப்புலயும் பண்ணலாம். நல்லாவே இருக்கும். இப்போ நிலக்கடலை ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா கிரிஸ்பியா வரணும். நிலக்கடலை இல்ல அப்டின்னா, நீங்க பொட்டுக்கடலை, எள்ளு எல்லாமே நல்லாயிருக்கும். கருப்பு எள்ளு, வெள்ள எள்ளு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம், அந்த ஸ்கின் எல்லாம் எடுக்க வேணாம். இப்போ 1 1/2 கப் அவல், அதுக்கப்புறமா ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு, ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சிவப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிரிஸ்பினஸ் வரும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏலக்காய் போடுறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆற வச்சிரணும். இப்போ 2மே நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸியில போட்டுட்டு நம்ம அரைச்சுக்கணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு அரைச்சதுக்கப்புறம் தான் அவல் அரைக்கணும். இல்ல அப்படின்னா பாசிப்பருப்பு அரைபடாது. ஸோ இதோடயே நம்ம ஏலக்காய் போட்டதுனால, நீங்க எக்ஸ்ட்ரா வந்து ஏலக்காய் பொடியெல்லாம் போடணும்னு அவசியமே இல்ல. இதில நீங்க வந்து தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா, நல்லா ரோஸ்ட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் கூட ஆப்ஷனல் தான். இதையும் நல்லா பவுடரா அரைச்சதுக்கப்புறமா, நிலக்கடலையை போட்டு 2 சுத்து மட்டும் விடுங்க. நிலக்கடலை வந்து 1, 2 அப்படியே தெரியணும். அப்போ தான் சாப்பிட்றப்பவும் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பேனில் 1 கப் நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் 3/4 கப் தண்ணி ஊற்றணும். 3 டேபிள் ஸ்பூன் நெய் போடணும். நெய் போட்டுட்டு பிசுபிசுப்பு பதம் வரணும். ஸோ அப்படி வந்தா மட்டும்தான், உங்களுக்கு லட்டு அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் வச்சிருக்கும்போது கெட்டு போகாது. இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி வராம போட்டு கிளறிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு 2 நாள்லயே அந்த லட்டு கெட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சொத சொதன்னு நமக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தொட்டு பாருங்க. லைட்டா பிசுபிசுன்னு ஒட்டுனா போதும். ஒரு கம்பி பதம் வந்ததுன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். ஸோ இதெல்லாமே நீங்க கவனிக்க வேண்டியது. இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நீங்க அந்த மாவ போட்டு மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஏன்னா, இந்த வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாவுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில மட்டும் லைட்டா குக் ஆனா போதும் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜில நீங்க பதம் வராம போட்டீங்க அப்படின்னா, ரொம்ப அது பிசு பிசுன்னு இருக்கும். நமக்கு அந்த கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எப்பவுமே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வரமாவு இல்லாத மாதிரி. தேவைப்பட்டா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பாலெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கெட்டு போயிடும். இப்போ கொஞ்சம் சூடா இருக்கும். சூடா இருக்கும்போதே கை பொறுக்கிற சூட்லேயே நம்ம லட்டா பிடிச்சிரணும். இன்கேஸ் கொஞ்சம் வறண்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெய்யும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதா. அது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பட்டரோட நெய் நல்லது. இதுலேயே வறுத்த எள்ளு, இல்ல வறுத்த வந்து கசகசா இதெல்லாம் கூட போடலாம். இது சூடா இருக்கிறதுனால நான் விட்டு விட்டு பிடிக்கிறேன். ரொம்பவும் டைட்டா பிடிக்கணும்னு அவசியமே இல்ல. ஓரளவுக்கு நீங்க டைட் பண்ணா போதும். ஸோ பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடி உதிர்வ தடுக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வந்து அனீமியா இருந்தா இது வந்து குணப்படுத்தும். பாசி பருப்புல எல்லாம் வந்து சத்துக்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான்.